இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு இன்றைக்கி ரம்ஜான் சாப்பாடு மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி பீசஸோடு ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் என்ன சாப்பாடுன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல். முட்டை இது வந்து ஆனியன் ரைத்தா. உங்கள் வீட்டில் ரம்ஜானுக்கு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனியன் ரைத்தா. அப்புறம் இப்போ பாருங்கள், இது வந்து மட்டன். இது மட்டன் சாப்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியோடு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்புறம் இப்போ பாருங்கள், இது சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, மட்டன் பிரியாணி, எக் பாயில் பண்ண எக்கு, இது மட்டன் சாப்ஸு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரம்ஜானுக்கு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும் சொல்லுவீங்க. இது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ரம்ஜானுக்கு என்ன சாப்பாடுன்னு எங்களுக்கு தெரியும் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். பாய்.